பாக்ஸில் நம்ம பார்க்கலாங்க. அப்போ பண்டங்கள் மற்றும் வரிகள், பணிகள் மற்றும் வரிகளினுடைய அமைப்பு. த ஸ்டேட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அஸ் SGST, இன்ட்ராஸ்டேட் வித்தின் த ஸ்டேட் மதிப்பு கூட்டு வரி, VAT, sales tax, purchase tax, entertainment tax, luxury tax, lottery tax and state charges and cesses. மதிப்பு கூட்டு வரி, VAT, விற்பனை வரி, கொள்முதல் வரி, பொழுதுபோக்கு வரி, ஆடம்பர வரி, பரிசு சீட்டு வரி மற்றும் மாநில கூடுதல் கட்டணம் மற்றும் வரிகள். சென்ட்ரல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்றது CGST, மத்திய பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி. இன்டரா ஸ்டேட் வித் த ஸ்டேட் சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி, சர்வீஸ் டேக்ஸு அண்டு கவுண்டர் வேலிங் டியூட்டி, அடிஷ்னல் டியூட்டி ஆஃப் கஸ்டம் அண்ட் சார்ஜஸ், எஜுகேஷன் அண்டு செகண்டரி ஹையர் செகண்டரி சீஸ். மத்திய சுங்கத் தீர்வை, சேவை வரி, ஈடு சேவை வரி, கூடுதல் ஆயத்தீர்வை, கூடுதல் கட்டணம், கல்வி கட்டணம், இடைநிலை கல்வி மற்றும் மேல்நிலை கல்வி வரி. இன்டிகிரேட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் IGST, இது மாநிலங்களிடையே இருக்கக்கூடிய வரி. இன்டர் States integrated GST. There are 4 major GST rates. 4 முக்கிய GST மாநிலங்களிடையே இருக்கக்கூடிய வரிகளாகும். 5%, 12%, 18% and 28%. Almost all the necessities of the like vegetables and food grains are exempted from this tax. 4 முக்கிய GST விகிதங்கள் உள்ளன. 5%, 12%, 18% and 28%. காய்கறிகள் மற்றும் உணவு தானியங்கள் போன்ற வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளுக்கான அனைத்து பண்டங்களுக்கும் இந்த வரிகள் இருந்து விலக்கு அளிக்கப்படுகின்றன. அடுத்து நெக்ஸ்ட் ஒன்றால ரிக்ரெசிவ் டேக்ஸ் அப்படின்றதுங்க தேய்வித வரி விதிப்பு முறை. இட் இம்ப்ளைஸ் தட் ஹையர் த ரேட் ஆஃப் டேக்ஸ் லோயர் த இன்கம் குரூப்ஸ் தென் இன் த கேஸ் ஆஃப் ஹையர் இன்கம் குரூப்ஸ். இது அதிக வருமானம் ஈட்டுபவர்களை விட குறைந்த வருமானம் ஈட்டுபவரிடம் அதிக வரி விதிப்பதை குறிக்கிறது. இட் இஸ் அ வெரி ஆப்போசிட் ஆஃப் எ ப்ரோக்ரெசிவ் டாக்ஸேஷன். இது வளர்வித வரி விதிப்பு முறைக்கு நேர் எதிர் மாறானதாகும். அந்த பாக்ஸில் பாருங்கள், ப்ரோக்ரெசிவ் டேக்ஸ் அப்படின்றது தான் வளர் வரி விதிப்பு. ப்ரொபோஷனல் டேக்ஸ் அப்படின்றது வருமான அதிகரிப்பு. ரிக்ரெசிவ் டேக்ஸ் அப்படின்றது அப்போ வரி அதிகரிப்பு முறையில் வளர் விகித வரி, விகித வரி விதிப்பு, தேய் வித வரி விதிப்பு அப்படின்னு 3 வகை நம்ம பார்த்துருக்குறோம். அதில் வருமான அதிகரிப்பு, இன்கம் இன்க்ரீஸு. அடுத்து வருமானம் இன்கம் இன்க்ரீஸ் ஆனால் வருமான அதிகரிப்பு. இன்கம் சேஞ்ச் அப்படின்னா வருமான மாற்றம். அடுத்து சேனலில் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஆல்சோ இன்க்ரீஸ், வரியும் அதிகரிக்கும். டேக்ஸ் டீக்ரீஸ்னால் வரி குறையும். சேம் டேக்ஸ் ஆல்வேஸ்னால் எப்போதும் ஒரே வரி. இப்போ எக்ஸாம்பிள்ஸில் ப்ராக்ரெசிவ் டேக்ஸில் இன்கம் டேக்ஸ், ப்ரொபோஷனல் டேக்ஸில் கார்பரேட் டேக்ஸு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் ரிக்ரெசிவ் டேக்ஸில் சேல்ஸ் டேக்ஸ்.
நெக்ஸ்ட் ஒன்ல நம்ம பார்த்தோம்னா பிளாக் மணி, அதான் கருப்பு பணம். Black money is a funds earned on the black market on which income and other tax have not been paid. கருப்பு பணம் என்பது கருப்பு சந்தையில் ஈட்டப்பட்ட வருமானம் மற்றும் அப்போ செலுத்தப்படாத வரி பணமாகும். The unaccounted money that it concealed from the tax administrator is called black money. வரி நிர்வாகிகளிடமிருந்து மறைக்கப்பட்ட கணக்கிடப்படாத பணம் கருப்பு பணம் என்று அழைக்கப்படுகிறது. காசஸ் ஆஃப் பிளாக் மணி, கருப்பு பணத்திற்கான காரணங்கள் என்னென்னு நம்ம பார்ப்போம். காசஸ் ஆஃப் பிளாக் மணி, several sources of black money are identified as a causes. கருப்பு பணத்திற்கான பல ஆதாரங்கள் காரணங்களாக அடையாளம் காணப்படுகின்றன. அதில் ஃபஸ்ட் ஒன்னில் ஷார்ட்டேஜ் ஆஃப் குட்ஸு, பண்டங்கள் பற்றாக்குறை. செகண்ட் ஒன்னில் அண்டு லைசன்சிங் ப்ரொசீடிங், உரிமம் பெறும் முறை. தேர்ட் ஒன்னில் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் செக்டர், தொழில்துறையினுடைய பங்கு. நெக்ஸ்ட் ஒன்னில் ஸ்மக்லிங், அதான் கடத்தல். நெக்ஸ்ட் ஒன்னில் டேக்ஸ் ஸ்ட்ரக்சர். அப்போ வரியினுடைய அமைப்பு, வரியினுடைய என்னன்னு சொல்லலாம், நாம் அமைப்பு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன்னில் அப்போ டேக்ஸ் எவோஷன் அப்படின்னா வரி ஏய்ப்பு, இதுக்கு என்ன வரி ஏய்ப்பு முறை. Tax evasion is the illegal evasion of tax by individuals, corporate and trust. Tax evasion activity include வரி ஏய்ப்பு நடவடிக்கைகளை அப்போ நம்ம செய்வதற்கு உண்டான நடவடிக்கைகள் தனி நபர்கள், நிறுவனங்கள் மற்றும் அறக்கட்டளைகள் ஆகியவைகள் சட்டவிரோதமாக வரி செலுத்தாமல் இருப்பது வரி ஏய்ப்பு எனப்படும். அதான் நம்ம என்ன சொல்லலாம், வரி ஏய்ப்பு எனப்படும். அதில் அண்டர் ரிப்போர்ட்டிங் இன்கம், வரி ஏய்ப்பு நடவடிக்கைகளில் சேர்க்கப்பட்டுள்ள வருமானத்தை குறைத்து மதிப்பிடுதல். அப்போ அண்டர் ரிப்போர்ட்டிங் இன்கம், இன்ஃப்ளக்டிங் டிடக்ஷன் ஆர் எக்ஸ்பென்சஸ், விலக்குகள் அல்லது செலவுகளை உயர்த்துவது. விலக்குகள் அல்லது செலவுகளை என்ன பண்ணலாம், உயர்த்துவது. நெக்ஸ்ட் ஒன்னில் ஹைடிங் மணி, மறைக்கப்பட்ட பணம். ஹைடிங் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஏ ஆப்ஷோர் அக்கவுண்ட், கடல் கடந்த கணக்குகளில் விவரங்களை மறைத்தல். கடல் கடந்த வழக்குகளில் விவரங்களை, அப்போ கடல் கடந்த கணக்குகளில் விவரங்களை மறைத்தல். டேக்ஸ் அண்ட் எவோசியன் பெனால்டிஸ், வரி ஏய்ப்பிற்கான காரணங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், இஃப் எ பர்சன் அண்டு willfully commit the act of tax evasion, he may face and flunk charges. கருப்பு பணத்தின் விளைவாக வரி ஏய்ப்பு மத்திய அரசின் வரி திருட்டல் முயற்சிகளை தடுக்கிறது. டேக்ஸ் evasion penalties include imprisonment of to 5 years and high amount of fines. நிதி பற்றாக்குறை வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்துவதை சிதைக்கிறது மற்றும் பொது செலவுகளை தவிர்க்க முடியாத இருந்தால் பற்றாக்குறை நிதி உதவியை நாடும்படி அரசாங்கத்தை என்ன பண்ணலான்னா கட்டாயப்படுத்துகிறது. அடுத்து செகண்ட் ஒன்னில் the defendant may also be ordered to pay for the cost of and prosecution.
இந்த டிஃபெண்ட் மே ஆல்சோ பி ஆர்டர் பே ஃபார் காஸ்ட் ஆஃப் ரிசீவிங் குவிஷன் அப்படின்றது